இன்னைக்கு ஒரு தரமான படம், நம்ம ஊர் படம் தான் பார்க்க போறோம். படத்தோட கான்செப்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். யோசிச்சு பாருங்க. பொதுவா இந்த முன்னாடியே சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். குபேரரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. குபேரர்னால எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது தங்கம் தான். ஒரு குகைக்குள்ள, ஒரு மலைக்குள்ள இருக்கிற குகைக்குள்ள அந்த குபேர கடவுளே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இந்த ஊர்ல ஒரு ஐதீகம் உண்டு. அதனாலேயே அந்த ஊர் பக்கம் நிறைய தங்கம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. அதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே அங்க தங்கம் கிடைச்சதா? அந்த ஏரியால தங்கம் கிடைக்குதுன்னா குபேரர் அங்க இருக்கிறாருன்னா குபேரர் காலடியில இன்னும் எவ்வளவு தங்கம் இருக்கும்? குபேரர் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கிறார்? இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கான படத்துல பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு சிங்கீதம். சங்கீதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன சிங்கீதம்? சிங்குனா பாட்டு பாடுறது, சிங்கீதம்னு பேர் வச்சிருக்காங்கல்ல. படம் பார்ப்போம், தெரிஞ்சுப்போம். இந்த பேருக்கு கூட என்ன காரணங்கிறத படம் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? 2026 வந்த சிங்கீதம்ங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஜெயில இருந்து எந்திரிக்கிறான். கனவு மாதிரி ஏதோ வருது, உசுப்பி விட்டுறாங்க. ஜெயில விட்டு வெளியில போடான்னு போலீஸ்காரங்க விரட்டுற ரெண்டு காய் போச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன ஜெயில இருந்து வெளியில தள்ளுறீங்கன்னு கேக்குறான். டேய், தப்பு பண்ணாதான்டா உள்ள வரணும், போடா வெளியில, தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதாங்கிறாப்ல. உள்ள எல்லா வசதியும் இருக்கு, அப்படி இருக்க வெளியில போய் நான் என்ன பண்ண போறேன், விடுங்க நான் உள்ளதா இருப்பேன்னு சொல்ல புடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்துற ரெஞ்சு காய் போச்சு. வெளியில வந்து பார்த்தா வக்கீல் ரெடியா காத்துட்டு இருக்கிறார். ஆசையா ஓடி அந்த வக்கீல், டே உங்க அப்பாவோட பொட்டிடா அப்படின்னு கொடுத்ததும், இதெல்லாம் ஒண்ணு தேவையா, இதெல்லாம் தேவையா, அந்த ஆளே வேணாங்கிறேன் அப்படின்னு வீசி எறிகிறான். டேய், அப்பா தாண்டா வேணான்னு, அப்பா சொத்து வேணான்னு சொல்லியே, உங்க அப்பா பேர்ல 100 ஏக்கர் நிலம் இருக்குதான் ஏதோ ஒரு பட்டிக்காட்டு கிராமத்துல, அந்த பத்திரமெல்லாம் அதுல இருக்குன்னு சொன்னதும் இவன் வீசி எறிஞ்சது ஒரு குப்பை தொட்டியில லாரியில விழுந்திருக்கும் போல. அந்த லாரிக்குள்ள எகிரி குதிச்சு ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த நொடி அந்த கிராமத்துக்கு தான் போறான். இறங்கி இருக்கிற இடமே இதுக்கு மேல வண்டியா போகிறான். ஊருக்குள்ள இங்க இருந்து நடந்துதான் போகணும் போல. சுத்தி புல்லு பூண்டு இல்லாத ஒரு பாலைவனத்துல இறக்கி விட்டுருக்காங்க. நம்மளால அப்படியே பாக்குறான். போய் பார்த்தா ஊர் பேர் என்ன தெரியுமா? குபேரபுரமா. இவங்க ஊருக்கு போகணும்னாலே ஒரு மர பாலம் இருக்கு. அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு அந்த பாலத்து வழியா தான் வந்தாகணும். இந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கும் இது ஒரே வழிதான், உள்ள வர்றதுக்கு இது ஒரே வழிதான். ஏன்னா நிலமே ரெண்டா பொளந்து கிடக்குது, நடுவுல பாலம் போட்டுருக்காங்க. அந்த பாலத்தை கடந்து இந்த பக்கத்துல வரப்போ பிரதாப் வந்துருவாரு, கூட்டு வந்துருவேன் அப்படின்னு ஒருத்தர் மேல இடத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க வந்து ஒரு நிலக்கரி சுரங்கம் மாதிரி தங்க சுரங்கம் இருக்குது. அங்க வேலை பார்க்குற ஒரு அம்மாவு கிட்ட அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். முதலாளி அம்மா கிட்ட அப்டேட் கொடுத்துட்டு இருக்கான். நான் தான் பிரதாப் அப்படின்னு சொன்னதும், அப்பவா வண்டியில கூட்டு போறேன்னு இவரு வண்டியில கூட்டு போயிட்டு இருக்கிறார். மேனேஜர் இவரு போற வழியில பாட்டு போட ஆரம்பிச்சதும் ஐயோ அப்படின்னு காதை பத்திக்கிறார். என்னடா அப்படின்னு பார்த்தா இவருக்கு பாட்டுனா அலர்ஜியா. நிறைய பேருக்கு மீன் சாப்பிட்டா அலர்ஜின்னு, இவருக்கு பாட்டு கேட்டாலே அலர்ஜியா. பின்னாடி இருக்கிற மிஸ்டர் குடிகாரர் தான் அதை பத்தி எடுத்து சொல்றாரு. அவன் எங்கேயாவது குடிச்சு விட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பான். அந்த மாதிரி கார்ல படுத்து கிடக்குறான் போல. வண்டி வேற எக்கு தப்பா எங்கேயோ போய் இடிச்சிருச்சுங்க. இடிச்சதும் எல்லாரும் ஓடியாந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ வண்டியில என்ன டேமேஜ்னு வண்டியை பார்ப்பாங்க. இவர் வண்டியை விட்டு மரத்துக்கு என்ன டேமேஜ்னு மரத்தை போய் பார்க்கிறார். மரத்தின் மீது இம்புட்டு அக்கறையா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அந்த மரத்துக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறா. நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான். இவளுக்கு அந்த மரம்னா ரொம்ப உசுறு. அவ வந்து மரத்துல கிராட்ச் போட்டதை பார்த்துட்டு கோவத்துல ஏகப்பட்ட திட்டுறா. அவங்கள உண்டு இல்லாம பண்ணிடுவேன்னு மிரட்டுறா. என்னதாமா பண்ணணும், விடுமா, நேரம் ஆயிடுச்சுமா, நான் போகணுமா அப்படின்னு சொல்லுகையில மன்னிப்பு கேட்டு போங்கிறா. உடனே அவரு மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். என்னங்க ஒரு மரத்துக்கு இவ்வளவு பில்டப்பா, இதெல்லாம் டூ மச்சுங்கிறா அந்த பையன் நம்ம ஹீரோ. சரி மன்னிப்பு கேட்டாச்சு, வா கிளம்பலான்னு வண்டி எடுக்க பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அவகிட்ட ஒரு பைக் இருக்குது, சோ அந்த பைக்ல போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த பொண்ணு வண்டி எடுக்க மாட்டேங்குது. கேட்டா சாரி சொல்லணுமா, கொஞ்சம் டூ மச்சா பேசினால, சாரி மரமேனு கேட்ட பிறகுதான் வண்டியிலேயே உட்கார அலோவ் பண்றா. அது கூட இப்படி இல்ல, அப்படி அந்த மாதிரி உட்காந்து தான் வண்டியில கூட்டு போறா. போற வழியிலேயே இங்க 2 சுரங்கம் இருக்கு. தங்க சுரங்கமே 2 இருக்கு. ஒன்னு பழசு, ஒன்னு புதுசுன்னு. பழச கைவிட்டாச்சு. அந்த ஓல்டு மைனுக்கு தான் இங்க போர்டு போட்டுருக்குது. அதுக்கு இந்த வழியா யாரும் அந்த பக்கம் போக மாட்டாங்கன்னு சொல்றா அந்த பொண்ணு. அப்புறம் புது சுரங்கத்துல தான் இப்ப வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த சுரங்கத்தை ஆரம்பிச்ச அப்பா இப்போ ஒரு மாதிரி வாய் இழுத்துக்கிட்டு வீல் சேர்ல இருக்கிறார். தங்கத்துக்காக நிறைய வேலை பார்க்கறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. இப்பெல்லாம் கிடைக்கிறது வெறும் கருங்கல் தான். தங்கம் பழைய மாதிரி கிடைக்கிறது இல்லைன்னு பொண்ணும் ஏதோ கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கா, சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற ஆட்கள் ஏதோ வேலை பார்க்கறதுக்காக உள்ள அனுப்பிச்சிருப்பா போல. அவங்க எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும் இன்னும் பார்க்கல. ஏன் அதை பார்க்கலன்னு கேட்டா அங்க ஏதோ கரண்ட் ஷாக் எல்லாம் அடிச்சிட்டு இருக்குதான். இவங்க சாதாரண சுரங்க வேலை பார்க்குற ஆட்கள். எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னா எலக்ட்ரிஷியன் அனுப்பணும், அதை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் போனா ஷாக் அடிக்குதுன்னு இவங்க போக மாட்டேங்கிறாங்க. அங்க போக வேண்டாம் அப்படின்னு அந்த கௌரி பொண்ணு வேற சொல்லி இருக்குது போல. ஏன்னா அவதான் எலக்ட்ரிஷியன், அவதான் அதை பார்த்துட்டு திரும்பி நிட்டு இருக்கா. சுரங்கத்துக்கு பெருசா உதவி பண்றதே கிடையாது. அந்த பக்கம் போகாதீங்க, இதெல்லாம் நடக்கிறதுனால இயற்கைக்கு தான் எல்லா ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதவ. அப்ப கௌரி கிட்டே போய் சம்பளம் வாங்கிக்கங்க, நான் சொல்றதை செஞ்சா தான் நான் சம்பளம் தருவேன்னு இந்த பொண்ணு கோச்சுக்குது, முதலாளி பொண்ணு. அப்படியே கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல பார்த்தா அப்பாவோட அந்த பாராட்டுக்காக ஏங்கின பொண்ணா இந்த முதலாளி பொண்ணு இருந்திருக்கிறா. சின்ன வயசுல அழகா சூப்பரா இந்த குச்சியை வச்சு வீடு மாதிரி செஞ்சு வந்து காத்திருப்பா போல. வீடு நல்லா இல்லைன்னு அவர் முகத்தை திருப்பினதும் அப்படியே போட்டு உடச்சிட்டா. இதை விட பெட்டரா பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த பொண்ணு. சோ அப்பாவோட அந்த பாராட்டுக்காக ஏங்குற பொண்ணு. அப்புறம் இவங்க எல்லாம் சாமி கும்பிடுற அந்த ஏரியாவை காட்டுறாங்க. ஒரு மலையில இருக்கிற கீரிப்புல மாதிரி இருக்கிற ஏதோ கல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்கிற சிலையை தான் சாமியா கும்பிட்டு இருக்காங்க. இன்னொரு குபேர சிலையும் இருக்குது. இவங்க எல்லாரும் கும்பிடுறது இந்த ஊருக்கே குலதெய்வம் குபேர சாமி தான் போல. அங்க இவனை பார்த்ததும் பிரதாப் அப்படிங்கிற பேரை கேட்டதுமே அங்க ஒரு பாட்டிமா வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுது. இவனை பார்த்தது ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. போற வழியில ஏதோ வேலை இருக்குன்னு இறக்கி விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணு. இவன் நடந்தே தான் போறான். அடுத்து இதுக்கு அந்த புது நிலக்கரி தொழிற்சாலையில அவங்க கிட்ட பார்த்து பேசுறதுக்காக. இவங்க கிட்ட 100 ஏக்கராவுக்கு தேவையான அளவு நிலப்பத்திரம் எல்லாம் இருக்குது. ஊர்க்கார
சொந்தக்காரங்கிட்ட வாங்கின அந்த பத்திரம் எல்லாம் இருக்குது. ஒரு சென்ட்டுக்கு 2000 ரூபாய் தரோன்னு ஏதோ பேசியிருக்காங்க போல. யாரு நம்ம வந்த மேனேஜர் சொல்லியிருப்பான் போல. இங்க வந்து பார்த்தா ஒரு ஆப்பிரிக்காரன் இவங்க கிட்ட இருக்கிற இந்த நிலக்கரி சுரங்க எல்லாத்தையும் மொத்தமா விலைக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஆள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல தெரியுது. துப்பாக்கி எல்லாம் காமிச்சு மிரட்டுறாரு பாருங்களேன். இந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு மொத்தம் 2 முதலாளிங்க. ஒன்னு நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2வது முதலாளி எங்க, ஓனர் கையெழுத்து போடணுமா இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். இங்க வந்து பார்த்தா இத 2 பேரும் சேர்ந்து 2 முதலாளிய சேர்ந்து எடுத்த திறப்பு விழா நடத்தின போட்டோ இருக்குது. ஒருத்தர் அந்த முதலாளி, அந்த இன்னொரு முதலாளி யாருன்னா அந்த போட்டோவை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். என்ன நம்ம அப்பா திறந்து வச்சிருக்காரு, நம்ம அப்பாவும் இதுல ஒரு முதலாளியான அவனுக்கு ஷாக்கு. ஆமா, நம்ம ஹீரோவோட அப்பாவும் தான் அந்த இன்னொரு முதலாளி. 2 பேரும் சேர்ந்து தான் இதை உருவாக்கி இருக்காங்க. இதெல்லாம் இவருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்குது. அங்க ஒரு பையன் வரான். கேட்டா நான் தான் பிரதாப்புங்கிறா. டேய் நான்டா பிரதாப் அப்படிங்கிற அவங்கன்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா முதலாளி அம்மா அந்த இன்னொரு ஓனருக்காக, ஓனர் இல்ல அவர் இறந்து போயிட்டாரு, சோ அவரோட புள்ளையோட பேரு பிரதாப்னு தெரியும். சோ பிரதாப் பேர்ல நடிக்கிறதுக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அவனும் பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். மேனேஜரும் தான் ஃபிக்ஸ் பண்ண ஆளை தான் கூட்டு போகணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. அவருமே போன்ல தான் பேசிட்டு இருந்தாரு. பிரதாப்னு யாரும் தெரியாம. பிரதாப்னு ஒரு கேரக்டர் வரும், ஊருக்குள்ள கூட்டு வரணுங்கிறதுக்காக தான் வண்டியை வச்சு காத்துக்கிட்டு இருந்தார். நடிக்க வந்தவனுக்கு பதிலா இங்க ஒரிஜினல் ஆளே வந்தது அவருக்கு ஷாக்கு. ஆனா ஒரிஜினல்னு அவருக்கு தெரியாதுல்ல, அதனால இவனை பிடிச்சிக்கிட்டு டூப்ளிகேட் அனுப்ப பாக்குறாரு. இவருக்கு பாட்டுன்னு ஆகாதுன்னு பாட ஆரம்பிச்சதும் அவருக்கு காதை புத்திக்க ஓடுறா அப்படின்னு இவன் ஓட ஆரம்பிக்கிறான். அந்த போலி பாத்தி தூண்ல மோதி மங்கி கிடக்குது. இவன் கூட நீங்க ஓடியான்ட்டாங்க. மீட்டிங் டைம் முடியறதுக்குள்ள கரெக்டா இங்க வந்து சேர்ந்துட்டான். தான் தான் ஒரிஜினல்ங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்றான். கீழே பேனா போட்டுட்டு கீழே குனி பேசுவான்னு பேச்சுவார்த்தை நடத்துது. யாரு அந்த அம்மா. எதுக்கு பத்திரத்தை குடிச்சு காத்தா படிக்கிறாங்க, பத்திரத்துல கையெழுத்து போடணும் கொடுத்தா இவர் அதெல்லாம் தேவையில்லை, சென்ட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம், வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்லும்போது அவன் முடியாதுங்கிறான். பத்திரத்தை வாங்கி கிழிக்கிறான். வேற இவங்களுக்கு எல்லாம் ஷாக்கு. என்னையா நடக்குது இங்கன்னு. ஏன்டா 100 கோடிக்கு டீல் பேசிட்டு இருக்கிறேன், 50 கோடி வேணாமான்னு அவர் சொல்லும் போதுதான் டீல் 50 கோடி தனக்கு 50 கோடி கிடைக்க போதுங்கிறது அவனுக்கு தெரிய வருது. பாருங்க தங்கத்தை நீங்க பாக்கல இல்ல அப்படின்னு நம்ம ஆளு கேட்பான். உடனே அந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேடை கடியில தங்கமே கிடைக்கிறது இல்ல, வெறும் கல்லு தான் கிடைக்குது, அதனாலதான் நாங்க அவன் தலையில கட்டலான்னு பாக்குறோம், விக்கலான்னு பாக்குறோம், ஏண்டா படுத்துறேன்னு பேசியிருப்பா. ஆனா அதையும் பொய்ன்னு நினைக்கிறாங்க. தங்கத்தை நீங்க இன்னும் பாக்கல, நீங்க நானும் நம்ம 2 பேரும் தங்கத்தை பார்ப்போம், அதுக்கு பிறகு வாங்கிப்போம், ரேட்டு பேசிப்போம், எனக்கு 50 கோடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். சரி இப்ப தங்கம் எங்கதான் கிடைக்குதுங்க அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கிராமத்தையுமே அங்க ஒரு சின்னதா அழகா ரெடி பண்ணிருக்காங்க பாருங்களேன். அதுல எல்லா இடத்துலயும் தோட்டி பார்த்துட்டாங்க. இப்ப ரீசெண்ட் டேஸ்ல புதுசா தங்கம் எதுவும் கிடைக்கிறது இல்ல. அந்த மரம் இருக்கிற ஏரியால மட்டும்தான் தங்கம் இருக்கிறாப்ல தெரியுது. அந்த ஏரியாவில தான் நாம வெட்டி எடுக்கணும் அப்படின்னு பேசும்போது அவ்வளவுதானே மரத்தை தட்டிட்டா போச்சுன்னு அசால்ட்டா மரத்தை தட்டுறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாரு நம்ம ஹீரோ. அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல, மரத்தை வெட்டணும் வைக்கணும் பெருசா யோசிக்கல. அந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு புல்லு பூண்டு இல்லாம பாலைவன மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு மரம் மட்டும் ஏன் செழிச்சு நிலைச்சு நிக்கணும்னு தெரியாது. ஆனா இந்த ஊரோட கடைசி மரம் அதை கூட தட்டி தூக்குறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறாங்க. காரணம் தங்கம். இதெல்லாம் தப்பு அது இதுன்னு வெளியில அந்த பொண்ணு பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஹீரோயினோட அப்பா கூட இங்கதான் வேலை பாக்குறாரு. சோ அவரை கூப்பிட்டு 5 நிமிஷத்துல உன் பொண்ணு அனுப்புற வெளியே பாரு அப்படின்னு முதலாளி திட்டி விட்டுறாங்க. இவரும் கீழே வந்து அந்த பொண்ணை போச்சோன்னா போக மாட்டேங்குது. அப்புறம் வந்திருக்கிற கெஸ்ட் நம்ம ஹீரோவை தங்க வைக்கிற பொறுப்பையும் இவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க போல. சோ இவரை கூட்டு போய் தங்க வைமா ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சி கூட்டி கூத்தாடி புள்ள கூட அனுப்பிச்சு வைக்கிறாப்ல, லிஃப்ட் கொடு அப்படின்னு. இப்பயும் பாருங்க ரிவர்ஸ்ல தான் உட்காராச்சே கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஊரு தம்மா தூண்டு அந்த சின்ன ஊர் அதுதான். அந்த ஊர்லயே கொஞ்சம் பெரிய பங்களா வீடு மாதிரி இருக்குல்ல, அதுதான் முதலாளியோடைய வீடு. பக்கத்துல இருக்க வீட்டுல தான் இவனை தங்க வைக்க போறாங்க போல. போற வழியில ஒரு சலூன் கடையை பார்த்திருப்பான். யாரு இவருன்னு விசாரிச்சிருப்பாரு சலூன் கடைக்காரர். இன்னாரோட பையனானு அப்படின்னு பேரு பிரதாப்னு சொன்னதும் போதுங்க. பட்டணத்துல ஏதோ ஐடி துறையில எல்லாம் படிக்கிறதா சொல்லியிருப்பான் போல. அடுத்த நொடி இவன் எங்க போனாலும் எல்லா பேரும் கண்ணாபின்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அங்க கிளினிக்னு ஒண்ணு இருக்குது, டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்புறம் 2 கடைக்காரங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் ஒரு காதல் ஜோடி தெருன்னு கூட பார்க்காம நடுரோட்ல நின்று தான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அங்க ஒரு அப்பாவி பொண்ணு இருப்பா, கொஞ்சம் பிரெக்னண்டா வேற இருக்கிறா போல. அந்த பொண்ணை பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாரு அந்த ஊருக்கார பெரிய ஒருத்தர். நீ தான் சனியே நீ வந்த இந்த ஊரே நாசமா போச்சுன்னு திட்டுறாப்ல. நீ ஒருத்தனை கட்டினவன் செத்தே போயிட்டான்னு திட்டுறாப்ல. இப்போ வேற ஊருக்கு போறதா பேசிட்டு இருப்பா. அந்த ஊரு என்ன நாசமாக போகுதோ சீக்கிரம் இடத்த காலி பண்ற வெளியே பாரு அப்படின்னு அந்த பெரியவர் திட்டிக்கிட்டே இருக்கிறார் அந்த பொண்ணை. சோ அந்த பொண்ணை யாரும் ஒழுங்கா நடத்தலங்கிறது நல்லா தெரியுது. அவளுக்கு செலவுக்கு கூட பணம் இல்ல. இவதான் நம்ம ஹீரோ கிட்ட இந்த லிஃப்ட் வேலையெல்லாம் பாக்குறல, காசு கொடுன்னு ஒரு 500 ரூபா வாங்கி செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுப்பா. அது கூட வேணான்னு அந்த பொண்ணு சொல்லும், மறுக்கும். இருந்தாலும் பரவாயில்லன்னு வலுக்கட்டாயமா கொடுக்குறா. காசு என்னது இல்ல அப்படிங்கிறான் அவன். அப்புறம் எல்லா வேணும் சொந்தம் கொண்டாடி பிரதாப் சார் பேசுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் வளர்ந்தா நம்ம பிரதாப் மாதிரி வளரணும் ரோல் மாடலாவே ஆக்கிட்டாங்க. இவ்வளவு கூத்து நடக்குது. அப்புறம் இங்க தங்க வேண்டிய ரூமுக்கு வந்தா ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடியாராரு நம்ம ஹீரோ. என்னாச்சுன்னு பார்த்தா உள்ள அந்த பாட்டிமா இருக்குது. இவன் கையை பிடிச்சிட்டு ஏதோ பெணாத்திக்கிட்டே இருக்குதுங்க. என்ன மொழி பேசுதுன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல. பைத்திய கிழவின் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் பாட்டி இப்படி இருக்கிறேன்னு. ஆமா, இந்த அம்மா ஒரு காலத்துல வைத்தியரா இருந்தவங்க, மருத்துவச்சி சொல்லுவோம்ல, அந்த கால மருத்துவச்சி அம்மா. நம்ம ஹீரோயினுக்கு பாட்டி முறை. அந்த அம்மா பேசுறது யாருக்கு எதுவுமே புரியல. பைத்தியம் மாதிரி பேசிட்டே பணத்திக்கிட்டே இருக்குது. அப்புறம் இவளுக்கு அந்த மரம்னா பைத்தியம். அந்த மரத்துக்குள்ள இருக்கிற பொந்துக்குள்ளேயே இவ தங்கிட்டே இருப்பா. அந்த மரம்னா உசுறு. இவளை காணோம்னா வீட்டுல இல்லைன்னா கண்டிப்பா மரத்துல தான் இருப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பா கூட வந்திருக்கிறாரு, சாப்பாடு கூட கொடுக்குறாரு பாருங்க, சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படி இப்படின்னு.
அந்த ரேஞ்சுக்கு தான் வீடு மாதிரியே நினைச்சு வளர்ந்துட்டு இருக்கா, செஞ்சுட்டு இருக்கா. அதுலயே உள்ள நிறைய கிரிக்கியும் வச்சிருக்கா. ஆனா அடுத்த நாள் காலையில பார்த்தா வீட்டை தட்டுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா இங்கதான் தங்கம் இருக்குது, தோண்டி பார்க்க போறோம்னு. அருவாவை எடுத்துக்கிட்டு வெட்டி பிடிவேன் அப்படின்னு கோடாரி எடுத்துக்கிட்டு விடமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. முதலாளி அம்மா வந்து பேசி பார்த்தோம், ஒண்ணு வேலைக்காலங்க. ஒரே ஒரு பொண்ணு குரல் கொடுக்கும், ஊரோட கடைசி மரம் எதுக்கு வெட்டுறீங்கன்னு. உடனே காசை கொடுக்குறேன், புருஷங்காரனுக்கு அடிபட்டு இருக்கும் போல இங்க சுரங்கத்துல வேலை பார்க்கும் போது, அதுக்கு நஷ்டஈடு கொடுக்குறேன்னு சொன்னதும் அந்த புள்ள சரின்றுச்சு. சுத்தி இருக்கிற ஆட்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா தங்கம் இருக்கு, இந்த தங்கம் கிடைச்சுன்னா உங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. உடனே எல்லா பேரும் தங்கம் கிடைக்கும்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைச்சா பணம் கிடைக்குமே, சரின்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஊர்க்காரங்களே ஒன்னா நிக்குது, மரத்தை வெட்டி விட்டு அங்க இருக்கிற தங்கத்தை எடுக்கணும்னு. தங்க இருக்கா இல்லையானே யாருக்கும் தெரியாது. ஆனா தோன்ற வேலையை ஆரம்பிக்கணும்னு கங்கனை கட்டிட்டு திரியிறாங்க. தடுக்கிற ஒரே ஜீவன் நம்ம ஹீரோயின் தான். வெட்ட வந்தா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, வந்த ஆட்களையும் விட மாட்டேங்கிறா. டாக்டர் கூட கடைசி மரம் விட்டுருங்கன்னு எதுவும் சொல்லல. இந்த பக்கம் பார்த்தா நிறைய பேர் மசாஜ் பண்ண ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம பிரதாப் சார், நம்ம ஹீரோ. இங்க அப்பா கூட வந்து விலகி போ, அதான் சொல்றாங்களே, இத்தனை பேர் சொல்றாங்களே விலகி போ அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. அந்த பொண்ணு கேட்கல. அப்பாவும் தனக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு கோடாரியை கழுத்துல வச்சுக்கிட்டு நான் வெட்டிப்பேன் அப்படின்னு மிரட்டுவா. பொலிர்னு ஒரு அறை கொடுக்குறாரு, வான்னு இழுத்துட்டு போறாரு. மரத்தை ஆல்மோஸ்ட் வெட்டுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த பைத்தியக்கார கிளவி வேற நம்ம ஹீரோவை பிடிச்சி தரன்னு இங்க எடுத்துட்டு வரா. ஹீரோ வந்த பிறகு ஹீரோ கிட்ட இருந்து ஏதாவது உதவி கேட்கும், ஏதாவது அவன் தடுப்பான் செய்வான்னு பார்த்தா ஹீரோவும் அவங்களுக்கு தான் சப்போர்ட். இவன் இந்த பக்கம் போராடுறதுக்குள்ள மரத்தை அறுத்து கயிறு கட்டி இழுத்து மொத்தத்தையும் சாச்சு விட்டாங்க. மரம் விழுந்து போச்சு, மரம் செத்து போச்சு. அதை நினைச்சு இவளுக்கு ரொம்ப வருத்தம், அழுக. யாருக்கிட்ட போய் இதை சொல்லி புலம்புறதுன்னு தெரியாம குபேரர் கோயிலுக்கே வந்து புலம்புறா. ஐ மீன் அந்த மலைக்கு மேல வந்து புலம்பிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. ஒரு பொந்து மாதிரி ஒண்ணு உருவாகுது, குகை மாதிரி. அதுக்குள்ள விழுந்துடுறா. இந்த குகைக்குள்ளதான் குபேரரே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இந்த ஊர்க்காரங்க நம்பிட்டு இருக்காங்க. குபேரன்னு ஒருத்தர் இங்க இருந்தா இவ புலம்ப ஆரம்பிக்கிறா. மரத்தை வெட்டும் போது அதை தடுக்காத, அதை ஆதரிச்சு பேச்சுன இந்த கிராமத்து மக்களோட பேச்செல்லாம் இருக்கக்கூடாது, சுயமா யோசிக்காத, இவங்களுக்கெல்லாம் சுயநினைவு இருக்கக்கூடாது, பைத்தியம் வந்துருனா அப்படி இப்படி ஏதோ ஃப்ளோல பேசி விட்டாங்க. திடீர்னு ஏதோ வித்தியாசமெல்லாம் சவுண்டு கேட்க இவ பயந்து போறா. அப்புறம் வெளியில வர கேப் கிடைக்க வெளியிலயும் வந்துடுறா. அடுத்த நாள் காலையில ஒரு பையன் பேப்பர் போட வந்தா அவன் பாட ஆரம்பிச்சிட்டான். பேப்பர் வாங்க வரவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பேரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஊரே பாடுது. கூடவே நம்ம ஹீரோயின் தான் பேச நினைச்சா பாடுறா. அங்க கூற சேவல் கூட பாடத்தான் செய்யுது. ஒட்டுமொத்த ஊரும் பாடுது. என்ன எல்லா பேரும் பாடுறாங்கன்னு யாருக்கு எதுவும் புரியல. எல்லா பேரும் குழப்பத்துல இருக்கிறாங்க. பாட்டே பிடிக்காது அலர்ஜின்னு சொல்லிட்டு இருந்த மேனேஜரும் பாடுறாரு. ஒண்ணுமில்ல, இவ இந்த ஊருக்கு பேச்சு எதுக்குன்னு கேட்டால, அதனாலதான் பேச்சுக்கு பதிலா பாட்டை கொடுத்துட்டாரோ குபேரரு தெரியல. சலூன் கடைக்கார கூட பாடுறாரு, நம்ம ஹீரோ கூட பாடுறாரு. அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருமே, முதலாளி முதலாளியுடைய பொண்ணு எல்லா பேருமே பாடுறாங்க, சேவல் உட்பட. காலவர பூமி ஆயிட்டு இருக்குது. தங்கத்தை வாங்குறதுக்காக அந்த சுரங்கத்தையே வாங்குறதுக்காக வந்திருந்த ஆப்பிரிக்காரர் கூட பாடத்தான் செய்யறாரு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் ஒட்டுமொத்த பேரும் ஊரை கழுவிட்டு ஓடலாமேன்னு வண்டி ஏறி இந்த பக்கத்துல வந்தா நடுவுல இருந்த அந்த மரப்பால உடஞ்சு போச்சு. ஐயோன்னு பதறிக்கிட்டு வெளியில போக முடியாம எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இனிமே யாரும் உடஞ்சு போன அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கத்துல போக முடியாதுங்க. இங்கதான் இருந்தானும் போல. இவ்வளவு கூத்தங்க நடக்கும்போது ஒரே ஒருத்த மட்டும் ரொம்ப லேட்டா எந்திரிச்சிருப்பான். யாரு? நம்ம மிஸ்டர் குடிகாரர் தான். அவரும் வாய திறந்தா ஏசுதாஸ் மாதிரி பாட்டு வருதுங்க. ஆஹா, எனக்கு திறமை வந்துருச்சு, நான் ஏசுதாஸ் ஆயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டே வரா. டே, நான் ஏசுதாஸ் ஆயிட்டேன்டா, பாடுறேன் பாரு அப்படின்னு பாடி எல்லாம் கட்டுறான். டே, நீ மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஊரே பாடுது. பொடா பைத்தியக்காரன் திட்டிட்டு போறாரு அவன். அதுவும் பாட்டாதான் நடக்கும். அப்புறம் எல்லா பேரும் கடவுள்கிட்ட வந்து முறையிடுறாங்க. பூசாரி என்ன சொல்றாரு? ஊர் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு, பாவம் பண்ணிடுச்சு, பரிகாரம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சீனை போட்டுட்டு இருக்காரு. அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஒரு வியாதி, 3 நாளைக்கு மாத்திரை போட்டா சரியா போகுங்கிறார். பூசாரி 3 நாள் பரிகாரம் பண்ணா சரியா போயிரும், மொட்டை அடிச்சா சரியா போயிருங்கிறார். அவங்களுக்குள்ள சண்டையே நடக்குது. ஊரே ரெண்டாகுது. அப்புறம் ஒரு மாதிரி எதுக்கு வம்பு, 2 வேளையும் ஜீவம்னு டாக்டரோட பேச்ச நம்பினவங்க டாக்டருக்காக டாக்டர் கொடுத்த மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு 3 நாள் வேலை பாக்குறாங்க. நல்லா காசு கட்டுறாரு டாக்டர். இந்த பக்கம் பூசாரி சொன்னாருன்னு அதை இதன்னு அங்க தூக்கி வைக்கிறது, வேலை பார்க்கறதுன்னு அது ஒரு பக்கம் நடக்குது. சோ பக்தி ஒரு பக்கம், மருத்துவம் ஒரு பக்கம்னு 2 பக்கமும் காசு நல்லா நடக்குது. பொம்பளை வேஷம் போட்டு குபேரரை கும்பிட்டு வந்து போனா அந்த காதலன் ஒருத்தவன் அவனுக்கு எல்லாம் சரியா போடுன்னு பூசாரி சொல்லியிருப்பார் போல. இல்ல அவங்க அம்மா நேத்து கடனா என்னவோ தெரியல, விதவிதமா எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. இது எதுலயும் பெருசா அக்கறை இல்லாம அந்த பொண்ணு இருக்கிறா. யாரு? அந்த கர்ப்பிணி பொண்ணு வேற அங்க இருக்கிறா. என்ன நடக்குதுன்னு யாருக்கு எதுவும் புரியல. 3 நாள் ஆயிப்போச்சு. 3 நாள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கணக்குக்கு சேவல் கூவணும். அப்போ அதுக்கு பிறகு பேசி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா எல்லாம் பாட்டா தான் இருக்குது, சேவை கத்துறது உட்பட. இவங்களும் இன்னும் பாடிட்டு தான் இருக்கிறாங்க. சோ சாபம் குறையல. மாத்திரை சாப்பிட சொல்லி காசு வாங்கினீங்க, ஏன்டா வேலை செய்யலன்னு டாக்டர் கேக்குறாங்க. பூசாரி என்னென்னமோ சொன்ன, மொட்டையெல்லாம் அடிக்க சொன்ன, எல்லாம் செஞ்சோம், ஏன்டா இந்த சாபம் போகலன்னு அவருக்கும் திட்டு விழுகுது. 2 பக்கமே திட்டு விழுகுது. அங்க பாக்குறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அண்ணன் தம்பியா என்னன்னு தெரியல, 2 பேரும் கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டைங்க. இப்போ ஒருத்தர் விசாரிப்பாரு, ஏன்டா 2 பேரும் சண்டை போட்டுட்டே தெரியுன்னு கேட்டா, இவன மாதிரியே சட்டை போட்டு இருந்த ஒரு பொண்ணை இவன்னு நினைச்சிட்டு ஒருத்தி கல்யாணம் கட்டிக்கிச்சு. அப்படி கட்டிக்கிட்டவன் தான் இன்னொருத்தவன். அப்போ அந்த சட்டை போட்டுட்டு இருந்தது நீங்க இல்லையான்னு அந்த இன்னொரு அம்மா இப்பதான் உண்மை தெரிஞ்சு
குனிஞ்சு கேக்குது. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற தகராறாங்க. அப்புறம் லவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜோடிங்க, நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு லவ் பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். பையன் என்ன சொல்றான், உங்க சொத்து பத்துக்காக அப்படிங்கிறான். உண்மையை சொல்றான். அந்த பொண்ணு கேட்டா, நீ படிச்சு கிடிச்சு வெளிநாட்டுக்கு போவ, உன் கூட சேர்ந்து நானும் வந்துருவேல, அதுக்காகங்கிற அவ. உண்மையை பேசி அவங்களுக்குள்ள சண்டை வருது. இதுக்காகத்தான் காதலிக்கிறீங்களா, காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறாங்களே, எதுவும் பார்த்து வராதுங்கிறாங்களே, அதான உண்மையான காதலுங்கிறாங்களே, இங்கெல்லாம் பார்த்து தானே வந்திருக்குதுன்னு அங்க பிரச்சனை. அங்க இங்கன்னு எல்லா பேரும் இப்ப உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா கூத்து நடக்குது அப்படின்னு பார்த்தா இங்க பிரச்சனை எல்லா பேரும் பாட்டு பாடினது மட்டும் இல்ல, இப்ப அவங்களால போய் பேச முடியல, உண்மையத்தான் எல்லாரும் உளறி கொட்டிட்டு இருக்காங்க. அதுதான் சிக்கல். முதலாளியுடைய பொண்ணு அவங்க கூட மொத்தத்தை இன்னொருத்தவங்க வித்துட்டு ஊரகாலி மட்டும் போலான்னு நினைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆட்களுக்கு எதுவும் பெருசா செய்ய போறது இல்ல, அதெல்லாம் உண்மையா வெளியில வருது. சோ உண்மையை சொல்றது இன்னும் இதை விட ஒரு பெரிய தகராறு இருக்குதுன்னு எல்லா பேருக்கும் குழப்பம். அவதான் குபேரர்கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது மலைக்குள்ள பேசிட்டு இருந்தா இல்லையா, அப்படி பேசுனதுல ஃப்ளோல ஏதாவது சொல்லிவிட்டாலோ என்னவோ, யாரும் சப்போர்ட் பண்ணி பேசல, போய் பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு. அதனால எல்லாரும் இங்க உண்மை பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்ப எதுவும் செய்ய போறது இல்லையா, வைக்க போறது இல்லையான்னு கேட்க, போலிர்னு நம்ம ஹீரோயினோட அப்பாவே அடிச்சுடுறா முதலாளி அம்மா. உடனே எல்லா பேரும் என்ன பண்றாங்க, இனிமே நாங்க சுரங்க வேலை பார்க்க மாட்டோம், ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு எல்லாத்தையும் கீழே போட்டு ஸ்ட்ரைக்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வேலை நின்று போச்சு. என்ன பண்ணணும் முதலாளி அம்மாவுக்கு புரியல. நிறைய ஆஃபர் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்பயும் யாருமே சுரங்க வேலைக்கு வரமாட்டோம்னு கட்டன் டேட்டா சொல்லிட்டாங்க. இதுல இன்னொரு குத்து என்னன்னா, நம்ம ஹீரோ அவரும் உண்மையை தானே இப்ப பேசியானோ, சாபமாச்சே, உண்மையை சொல்லி விட்டுறான். நான் ஐடில எல்லாம் வேலை பார்க்கல, ஜெயில இருந்தேன்னு. அந்த உண்மை வெளியில வந்துருச்சு. ஊர்க்காரங்க மறுபடியும் கோயில வந்துதான் நிக்கிறாங்க. என்ன பண்ணணும் ஒன்னும் பிரிபடல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு சுரங்க வேலை நல்லபடியா நடந்தாகணும். அப்படி நடந்தாதான் நல்லபடியா ஆப்பிரிக்காரனுக்கு இடத்த வித்துவிட்டு காசு சம்பாதிச்சுட்டு கிளம்ப முடியும். சோ சுரங்க வேலைக்கு மறுபடியும் இவங்களை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறார். கோயில போய் என்னத்தையும் எழுதி வச்சிட்டாருங்க. அது தண்ணி பட்டதும் எழுதுனது வெளியில தெரியுது. எடுத்ததை திருப்பி வைன்னு ஏதோ சொல்லியிருக்குங்க. இவன் தான் எழுதி வச்சுட்டு இருப்பானோ என்னவோ. எடுத்ததை திருப்பி வைக்கணும்னா யாருக்கும் எதுவும் பிடிபடல. ஐயரே கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறாரு, என்ன சொல்லணும்னு தெரியாம. தங்கத்தை எடுத்தோம், ஒருவேளை அந்த தங்கத்தை திரும்ப கொடுத்தா கடவுள் சாபத்தை போக்கிடுவாரோ அப்படின்றப்பல ஃப்ளோவா கிளப்பி விட எல்லா பேரும் கொஞ்சம் லாஜிக்கா கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்போ குபேரருக்கு கொடுக்கறதுக்கு தங்கம் இல்ல. அப்படி தங்கம் வேணும்னா தோண்டி எடுத்தாகணும், அதுக்கு சுரங்க வேலைக்கு போய் ஆகணும். இந்த மாதிரி பேசி போயிட்டு இருக்குங்க. ஊர்க்காரங்க எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட கூட பேசையில அவரும் கூட சாபம் போகணும்னா என்ன வேணாலும் செய்யறோம், வேலை செய்யணுமா வேலை செய்ய தயார் அப்படின்ட்டாரு. சோ மறுபடியும் சுரங்க வேலை நடக்குது. அந்த மரத்தை வெட்டினா இல்ல, அந்த புது இடத்துல இப்ப சுரங்க வேலை நடந்துட்டு இருக்குது. ஆப்பிரிக்காரர் கூட அங்கதான் இருக்கிறார். போற வர பாட்டிமாவை கூட விட மாட்டேங்கிறான். எல்லாருக்கும் ஹெல்மெட் போட்டு போய் தோண்டு போ 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 அப்படின்னு உள்ள அமிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆட்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தங்கிட்ட பொறுப்பு இல்லாம இருக்கிற அந்த தட்டு சும்மா தானே கிடக்குது, அந்த கூட எடுத்து வைக்கலாம்ல அப்படிங்கிறாப்ல. யாரோ ஒருத்தர் வேலை பார்ப்பாருன்னு நாம அப்படியே தெரியக்கூடாது, பொறுப்பா நாம இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் போட, சரி கரெக்ட் தான் அப்படின்ட்டு போறான். அப்புறம் இந்த பக்கம் ஆப்பிரிக்காரு, அட போங்கப்பா, நீங்க எல்லாம் லொடுக்குன்னு சுத்தில வச்சு அடிச்சுட்டு இருக்கலாம், ரொம்ப லேட்டு, நாங்கெல்லாம் எங்க ஊர்ல பாமே வைப்போம் தெரியுமா, ஆனா அதுக்கெல்லாம் லைசன்ஸ் இல்ல, பண்ண முடியாது அப்படின்னு முதலாளி அம்மா சொல்லிட்டாங்கன்னு ஆப்பிரிக்காரன் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டு போறான். நம்ம ஹீரோ அங்க பாம் இருக்கிறதெல்லாம் தெரியும். எதுக்குடா அவன் பொண்ணு பாமை கொண்டு போய் உள்ள செட் பண்ணி வயரெல்லாம் இங்க கனெக்ட் பண்ணி வச்சிட்டான். அதே சமயம் யாரும் அந்த பக்கம் போறதை பார்த்துட்டு வயரை கட் பண்ணி விட்டுட்டு, ஏ இரியா பாம் இருக்கியான்னு கத்திக்கிட்டே உள்ள போறாங்க. உள்ள போனவர் திரும்ப போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்மால உள்ள போய் பாமை கையில எடுத்துட்டான். அப்பாடா எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனா அதே சமயம் வெளியில பார்த்தா ஏற்கனவே ஒரு ஆள் அட்வைஸ் போட்டு போறான் இல்ல, அவரு இன்னொருத்தரை கவனிக்கிறார். அவன் என்னங்க இப்படி புடிங்கி கிடக்குதுன்னு இன்னொருத்தவன் பார்த்துட்டு இருப்பான். இங்க பாரு, அடுத்தவன் செய்வான்னு இந்த மாதிரி பொறுப்பெல்லாம் நடந்துக்க கூடாது, நாம தான் அதை செய்யணும், எங்க இருந்த இடத்துல சொரியவை அப்படின்னு சொன்னதும் சொருக ஆரம்பிக்கிறாங்க. பாம் அங்க வெடிச்சு போச்சு. ஐயோன்னு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடியாராங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா உள்ள இருந்து நம்மால உயிரோட வதிரி வர்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, உயிரோட இருக்கிறான். கூடவே ஒரு கல் எடுத்துட்டு வர்றான். என்னடா அந்த கல்லுல தங்கம் இருக்குதுங்க. தங்கம் கிடைச்சிருச்சேன்னு சொன்னதும் ஊர்க்காரங்க அத்தனை பேருக்கும் சந்தோஷம். தங்கம்னு பிரதாப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் உதவி எல்லாம் கொடுக்கணும், செய்யணும். லிஃப்ட் கொடுத்து கூட்டு போறது நம்ம பொண்ணு தான். ஊரை சுத்தி போவா இல்ல ஊருக்கு நடுவுல போவான்லாம் கேட்டிருப்பா. எந்த பக்கம் போனா லேட் ஆகுமோ அந்த பக்கம் போகணும் நம்ம ஹீரோ சொன்னதும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போச்சு அப்படிங்கிறது அவன் புரிஞ்சுக்கிறான். இவகிட்ட இந்த சோலார் ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருப்பா போல, அதையெல்லாம் வச்சு பிலிம் காட்டிட்டு இருக்கிறா. அங்க சங்கீதம்னாலே பிடிக்காதவன் ஊர்க்காரங்க அத்தனை பேரும் சங்கீதம் தான் பண்ணிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. அதனால குழந்தைகிட்ட இருந்த ஹெட்போனை பிடிக்கி, ஹெட்போன் கிடையாது, பேர் என்ன, இந்த பனி எல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு, காதை அடைக்கிறதுக்கு, அதை எடுத்து மாட்டிட்டு திரியான் பாருங்க. பழைய மாதிரி அந்த பழைய பேச்சை கேட்க முடியலன்னு ஒரு மாதிரி டென்ஷனா மேனேஜர் குடிகாரன் அடிக்க போகையில ரேடியோ போட்டியில பாட்டு இல்ல, நார்மலா பேசுவாங்கல்ல ஆங்கர்ஸ், அந்த மாதிரி போட்டு விட்டதும் அதை கேட்டுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு மேனேஜர் அமைதியாயிட்டு போயிட்டே இருக்கிறார். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. அது பொறுக்கல நம்ம முதலாளி அம்மாவுக்கு. என்ன பிட்ட போட்டுறான்னா, மரத்தை வெட்ட சொல்லி ஐடியா கொடுத்ததே இவன் தான் அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு கோவம் வந்து ஹீரோவை போலியன் ஒரு அற விட்டு சண்டை போட்டு கிளம்பிட்டா. சண்டையில ஃப்ளோல நிறைய உண்மைகளும் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உண்மை வந்துருது. என்ன வந்துருது, தான் கோவத்துல குபேரர்கிட்ட போய் இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லிவிட்டேன், அதான் உல்டாவா நடக்குதோ என்னவோ அப்படின்னு சொன்னதும் உடனே எல்லா பேரும் இவ்வளவு பிடிச்சிட்டாங்க. அப்ப ஒன்னாலதான் எங்களுக்கு எல்லாம் சாபம் வந்துருச்சா, நீதான் காரணமா, மறுபடியும் அதே குபேரர்கிட்ட போய் இது எல்லாத்தையும் வாபஸ் வாங்க சொல்லு, போன்னு உள்ள குகைக்குள்ள அனுப்ப முயற்சி பண்றாங்க. நம்ம ஹீரோ தடுக்க
போறாரு. அப்ப நீ போ அப்படின்னு ஹீரோவையும் போக சொல்றாங்க. ஹீரோவை கொண்டு போய் உள்ள இறக்கி விட்டாச்சு. உள்ள தட்டும்னு சவுண்டு கேக்குது. என்னாச்சுன்னு எல்லாரும் ஆர்வமா பாத்துட்டு இருந்தா உள்ள இருந்து நம்மால வீசி எரியுது ஏதோ ஒண்ணு. வெளியில வந்து விழுந்து மயம் கிடக்குறான். இந்த பக்கம் நம்ம பைத்தியக்காரமா ஏதோ புலம்பிட்டே தெரியுது செய்யுது. உள்ள ஒருவேளை கடவுளை பார்த்திருப்பானோ அப்படிங்கிறப்பல கூட நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் பெருசா ஆபத்துலன்னு சொன்னதுனால எல்லாருக்கும் சந்தோஷம். குறிப்பா முதலாளி அம்மாவுக்கு. ஏன்னா இவன் கையெழுத்து போட்டாதான் விற்க முடியும், செய்ய முடியும். சரி எந்திரிச்சா பேசுவான்னு பார்த்தா எந்திரிச்சு பாடத்தான் செய்யறான். இன்னும் சாபம் போகல. என்ன பண்ணியும் சாபம் போகலையேன்னு எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. இதை நம்ம அந்த பைத்தியக்கார பாட்டிமா கவனிச்சுட்டு தான் இருக்குது. அப்புறம் அடிபட்டதுனால நல்ல விதமா பேசி செஞ்சு பழகிட்டு இருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினும். இப்போ பழசெல்லாம் மறந்து நம்ம முதலாளி அம்மா அங்க வருதுங்க கார்ல. உடனே அவ உன்னை பார்த்தா நல்லா இருக்காது, இல்ல என்ன பார்த்தா நல்லா இருக்காதுன்னு இவ போய் ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா லேட் நைட் வேற. இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்க வரப்போம் பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. வந்த முதலாளி அம்மா என்ன சொல்றா பாருங்க. பத்திரத்தெல்லாம் அமிச்சதுல கையெழுத்து போடு, உனக்கு பணம் தானே வேணும், பணம் நான் வாங்கி கொடுக்குறேன், கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல இவன் கையெழுத்து போடுவான்னு பார்த்தா இங்க இன்னொரு கூத்து நடந்து போச்சு. ஹாஸ்பிட்டலே அவன் முழிச்சால, முழிக்கும் போது இவன் பாடுவான் தான். ஆனா அந்த பாட்டு வேற மொழியில இருக்குது. யாருக்கு எதுவும் புரியல. குறிப்பா யார் பேசுற மொழியோட ஒத்து போகுதுன்னா அந்த பைத்தியக்காரம்மா ஒரு அம்மா வைத்தியச்சி பாட்டு பாடிட்டே தெரியுதுல, என்ன லாங்குவேஜ்னே புரியாத மாதிரி அந்த லாங்குவேஜோட ஒத்து போகுது. இந்த புது வியாதி வேற. கையெழுத்து போட்டாலும் அந்த மொழியில தான் கையெழுத்து போடுறான். இதெல்லாம் எப்ப தீரப்போதுன்னு தெரியாம முதலாளி அம்மா புலம்பிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு அவ சொல்ல, இதுக்கு நீதான் காரணம்னு அவ பதிலுக்கு இவ சொல்ல, இப்படியே மாத்தி மாத்தி பேசி திரிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். எங்கடானா யாரோ ஒருத்தவன் கடத்திட்டு போயிட்டு இருக்கா. அதுவும் யார் கார்ல? நம்ம முதலாளி அம்மா கார்ல. ஆளை தேடி இவளும் காரை தேடி அவளும்னு பைக்ல ஒன்னா வர்றாங்க. அப்பயும் திரும்பி உட்காந்துக்கிட்டு தான் வரணும். பரவழிலேயே எசக பிசா பேசிருப்ப போல, இதெல்லாம் ஒரு வண்டியா ஓடவே மாட்டேங்குது, இவ்வளவு மெதுவா போனா எப்படின்னு உடனே வண்டி ஆஃப் பண்ணிட்டு சாரி கேட்கணுங்கிறா வண்டி கிட்ட. சாரின்னு வண்டி கேட்டாச்சுங்க. சாரி கேட்டாச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. சாரி கேட்டதுக்கு சாரி, இதெல்லாம் கேட்டிருக்கே கூடாதுன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் டங்குன்னு ஒரு சத்தம். கார் எதையோ இடிச்சிருச்சுங்கிறது நல்லா தெரியுது. உடனே அவங்க ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த பழைய சுரங்கப்பாதைக்கு போற வழின்னு ஒரு போர்டு போட்டிருக்கும்ல, அந்த வண்டி அந்த போர்டு மேலதான் வண்டி இடிச்சிருக்குது போல. உள்ளதான் யாரோ போயிருக்காங்க. சவுண்டு கேக்குது. பயந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், போலாமா வேணாமான்னு. இருந்தாலும் ஹீரோவை காப்பாற்றணுமே வேற வழி இல்லாம உள்ள போறாங்க. மாஸ்க் போட்டவன் யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம மிஸ்டர் குடியாரர் தான். எதுக்குடா அவனை கடத்திட்டு வந்தேன்னு கேட்டா என் பாஸ் சொல்லி தாங்கிறா. பாஸ் யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம பைத்தியக்கார பாட்டிமா தான். அவ பேசுற மொழியே யாருக்கு எதுவும் புரியல. ஒரு பாட்டில் சரக்கு வாங்கி கொடுக்குறேன்னு ஏதோ சைகிலேயே பேசியிருப்பாங்க போல. அந்த பாட்டிலுக்காக தான் கடத்திட்டு வந்திருக்கான். பாட்டில் கிடைச்சதும் கிளம்பிட்டான். மூட்டையை ஊத்தா உள்ள நம்மால் இருக்கிறாங்க. என்னடா நான் கையை பிடிச்சி இழுத்துட்டு ஏதோ புரியாத பாஷையிலே பேசிட்டு கூட்டு போதுங்க. எதையோ ஒண்ணு காட்டுது. ஏதோ ஒரு ரத்தக்கரை படைஞ்ச ஒரு கைரேகை தான் அதுல ஒட்டிட்டு இருக்குது கல்லுல. ரத்தக்கரை படைஞ்சு போய் யாருக்கு எதுவும் புரியல. பாட்டிமா பேசுறது புரியல, இவன் பேசுறது புரியல. ரெண்டு பைத்தியம் என்ன பேசுன்னு யோசிச்சுட்டு இருக்கீல. ரெண்டு பேரும் கொஞ்சம் மெதுவா பேசுங்கன்னு திரும்ப மெதுவா பேச சொல்றா. அவங்களும் மெதுவா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அவங்க வார்த்தைகளை திரும்ப போடுறாங்க. அதை கரெக்டா போட்டு பார்த்தா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறாங்க. எடுத்ததை திருப்பி வச்சா சாப விமோசனம் கிடைக்குங்கிறப்பல ஏதோ போட்டுருக்குதுங்க. எடுத்ததை திருப்பி கொடு. ஏன்னா எதை நம்ம யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. பாட்டிமாவும் இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டதும் என்னாச்சுன்னு தெரியல, அவங்க மித்தவங்க மாதிரி நார்மல் மொழியில பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இதுவே எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்குது. அந்த கைரேகை யாரோடது, அந்த அச்சு யாரோடது, அந்த ரத்தம் யாரோடதுன்னு கேட்கல அந்த கதையை நான் சொல்றேன்னு அவங்க பாட்டாவே கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல இதே ஏரியால நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்பெல்லாம் இந்த கிராமம் பயங்கர செல்வ செழிப்போட, என்ன செல்வம், இயற்கைங்கிற அந்த செல்வத்தோட சந்தோஷமா இருந்ததுதான். சாமி கும்பிட போகையில கூட அந்த பாதைக்கு நடுவுல தமா துண்டு ஒரு செடி இருக்கும். அதை கூட மிதிச்சிடாங்கன்னு தடுப்பாங்க. யாரு, நம்ம ஹீரோவோட அம்மா. அதுவும் ஒரு உசுர்தான விலகி வாங்கன்னு ஊரே விலகி போயிட்டு இருந்தது. ஒரு சாதாரண செடியை கூட மிதிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்ல. மிதிக்க போனவர் யார் தெரியுமோ, நம்ம முதலாளி தான். நிலக்கரி முதலாளி. அப்ப ஏதோ எருபடி மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. கேமராமேன் மாதிரி போட்டோ எடுத்து தெரிஞ்சிருப்பார். எல்லாம் போய் சாமி எல்லாம் கும்பிட்டு வராங்க. அங்க நம்ம மருத்துவ வச்சு இருக்கிறா பாருங்க. அவன் நல்லா தான் பேசுறா செய்யறா. அப்பெல்லாம் சாபம் இல்ல. எல்லா பேரும் பாடெல்லாம் செய்யல, பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த தடவை கரு கண்டிப்பா தங்கும், பயப்படாதமான்னு அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், இந்த அம்மா அப்ப பிரெக்னண்டா இருக்கிறா. அப்ப வயிற்றுக்குள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தான் போல. அங்க சின்ன பசங்க கல்ல அடிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் கேமராமேன் கவனிக்கிறாரு. இதுல தங்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே சுரங்கம் போடலாமேன்னு பிளான போட்டு வந்து கொடுத்தா அது சுத்தமா பிடிக்கலன்னு இனிமே இந்த பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா இவ. யாரு, ஹீரோவோட அம்மா. வெளியில போன்னு சொன்னதும் அவர் கோமா வெளியில போகையில இருப்பா கொஞ்சம் நல்ல ஐடியாவை தெரியுது யோசிப்போமேன்னு ஹீரோவோட அப்பா யோசிக்க ஆரம்பிச்சத அவர் வரவேற்கிறார். சந்தோஷமா திருப்தியா போறாங்க. இப்போ தடையா இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்களை வெளியில அனுப்புறதுக்காக பொண்டாட்டி கழுத்துல இருந்த தங்கத்தெல்லாம் கொண்டு வந்து மருத்துவச்சிட்ட கொடுத்துட்டு ஏதோ பண்ண சொல்றாரு. மருத்துவச்சியும் அப்பப்போ போய் செக் பண்ணுவா வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கான்னு. அப்படி செக் பண்ணல இந்த தடவை பிரச்சனை இல்லாம நடக்கணும்னா நீங்க பட்டணத்துக்கு போறதா நல்லது, அங்க பிரசவம் பார்த்துட்டு வாங்கன்னு வாங்கின தங்கத்துக்கு போய் சொல்லியிருப்பா. அதை நம்பி இவங்களும் பட்டணத்துக்காக கிளம்பிட்டாங்க. போற வழியில இவங்க நட்ட மரம், நம்ம ஹீரோவோட அம்மா நட்ட மரம். அந்த மரத்தை கடைசியா பார்த்துட்டு கிளம்பி போகையில பாட்டிமா கிட்ட குழந்தை ஒண்ணு அழுதுட்டு இருக்குது பாருங்க. அதான் நம்ம ஹீரோயின். அது நட்ட மரம் சாஞ்சு போச்சான், செடி சாஞ்சு போச்சான், அதுக்காக அழுதுட்டு இருக்குது. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மரம் நான் நட்டது, நான் போன பிறகு காத்துல இது சாஞ்சிருச்சுன்னா நீ பாத்துக்கிறியான்னு கேட்க நான் பாத்துக்கிறேன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கோம். நல்லபடியா பாத்துக்க என்னன்னு சொல்லிட்டு இவங்க போயிருப்பாங்க. அந்த வார்த்தைக்காக தான் அந்த மரத்தை எவ்வளவு நாளா காத்து கிடக்கணும், காப்பாத்தணும் நினைச்சிட்டு இருந்திருக்கா போல நம்ம ஹீரோயின். அப்புறம் அவங்க அந்த மரப்பாலத்தை கடந்துதான் கிளம்பி போயிருப்பாங்க. அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. பிரசவ வலி, குழந்தை எல்லாம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்குது. அந்த கேப்ல இந்த பக்கத்துல பார்த்தா
ஜோரா சுரங்க வேலைகள் நடந்துட்டு இருக்குது. குழந்தை பிறந்து நல்லபடியா இந்த அம்மா திரும்பி ஊருக்கு வருகையில மரமெல்லாம் வெட்டி சாச்சிருக்காங்க, தோண்டி எடுத்திருக்காங்க. தங்கத்துக்காக இவ்வளவு வேலை நடந்திருக்குது. என்ன நடக்குது, தன்னை ஏன் வெளியில அமிச்சாங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. மருத்துவச்சி ஏதோ தங்கத்துக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கிறா. மன்னிப்பு கொடுத்தாங்களான்னு தெரியல. சுரங்க பக்கமெல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு புள்ளின்னு வராற. என்ன கேட்டா, உன் புருஷனும் இதுல பார்ட்னர் தான், அவனையும் கேளு அப்படின்னு போட்டு விட்டாரு அவர். புருஷனை திரும்பி பார்த்தா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு பேசிட்டு இருப்பான். எதிர்காலமா? உன் கையில இருக்கிற இந்த குழந்தை தான் நம்ம எதிர்காலம், இதுக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்கலையே. அங்க டெம்பரரியா நடந்து போறதுக்காக பால மாதிரி போட்டிருப்பாங்க போல கோகைக்குள்ள. அது இடிஞ்சு எல்லாரும் பார்க்க அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்தம்மா. அப்படி கீழே விழுந்து சாக போகையில தான் கை அந்த பக்கத்துல நீட்டிட்டு இருக்கும், ரத்த கரை படிஞ்சிருக்கும். மேல ஃபுல்லா அப்படியே கல் விழுந்து போய் செத்து போய் கிடக்குறாங்க பாவம். ஐயோ, நான் ஒரு பொய் சொல்லி இவ்வளவு நடந்துருச்சு, நான் மட்டும் அந்த பொய்ய சொல்லாம இருந்தா நீங்க ஊரை விட்டு போயிருக்க மாட்டீங்க, ஊரும் நல்லா இருந்திருக்கும், இங்க வந்து விழுந்திருக்க மாட்டீங்க, இங்க விழுந்திருக்க மாட்டீங்க, செத்துருக்க மாட்டீங்க, எல்லாமே நான் சொன்ன அந்த பொய்யால ஆயிப்போச்சே அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க பாருங்க. அப்ப மருத்துவச்சியுடைய அந்த புலம்பல் அப்படியே லைட்டா வேற மொழிக்கு மாறுது, யாருக்கும் புரியாத மொழிக்கு மாறுது. இப்படித்தான் இவங்க பைத்தியக்காரங்களா ஊர்க்காரங்களால அறியப்பட்டாங்க. ஊரை விட்டு காலி பண்ணி அதுக்கு பிறகு தான் பிள்ளைய தூக்கிட்டு அப்பா கிளம்பி போயிட்டாருங்க. அப்ப கூட அந்த அம்மா போகாதீங்கன்னு வருத்தப்பட்டு கத்திட்டு இருக்கும். இந்த பிளாஷ்பேக் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம பையன் கேட்டுட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆயிட்டான். அந்த ரத்தம் தன் அம்மாவோட ரத்தம்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறான். அப்புறம் இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி திருந்திட்டாங்க. அம்மா இயற்கை மேல எவ்வளவு காதலோட இருந்திருக்காங்க, ஊரு செழிப்பா இருக்குன்னு நினைச்சிருக்காங்க, இதை போய் இப்படி பண்ணிட்டேன்னு யோசிக்கிறான். அப்புறம் பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வரும்போது, என்ன பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்க போறியான்னு முதலாளி அம்மா கேட்கும். ஆமான்னு சொல்லுவா. உடனே அந்த அம்மா சந்தோஷப்படுது. ஆனா ஊருக்கு மத்தியில இந்த பத்திரத்தெல்லாம் ஊர்க்காரங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு தான் அப்பா வாங்கி வச்சது 100 ஏக்கருக்கு அதெல்லாம் ஊர்க்காரங்களுக்கே திரும்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்கிற கடைசி மரத்தை வெட்டின பிறகுதான் நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வந்தது. சோ வெட்டினதை திரும்ப கொடுக்கணும், மறுபடியும் அந்த இயற்கை வளத்தை திரும்ப கொடுத்துட்டா நம்ம சாபம் விமோச்சனம் கிடைச்சிருங்கிறப்பல ஏதோ எடுத்து சொல்றாருங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் லாஜிக்கா கரெக்டா தான் இருக்குது. நாம பண்ண பாவத்துக்கு எல்லா பேரும் குழி தோண்டி அவங்க வீட்டுல குழி தோண்டி மரம் நடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் பத்திரம் வாங்கினவங்க அவங்க இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விதி யார விட்டுச்சு, அப்படி தோண்டும் போது பார்த்தா அங்க தங்கம் கிடைக்குதுங்க. எல்லா பேருக்குமே தங்கம் கிடைக்குது. தங்கம் தங்கம் தங்கம்னு எதுக்கு தோண்டாங்க, மரத்துக்காக. ஆனா தங்கம் கிடைச்சதும் மரம் வேணா, தோண்டி இருக்கிற தங்கத்தை எடுப்போம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஊர்க்காரங்க ஒத்துமொத்த பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ சொல்றா, ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு, இதெல்லாம் வேண்டாம், ஆசை காப்பிக்கிறது குபேரரு வேண்டான்னு, உங்க சாபம் போக வேணாமா, கடைசி வரைக்கும் பாடிட்டே தெரிய போறீங்களான்னு கேட்டா, பாடினாலும் பரவாயில்ல தங்கம் இருக்குல்லன்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல வரும், கிடைச்ச இந்த தங்கத்தெல்லாம் விற்கணும்னா பையர் வேணும், பையர் இல்லாம எப்படி உங்களால பிசினஸ் பண்ண முடியும், சோ பையரை நான் கொண்டு வரேன், நீங்க வீங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. நடுவில் கமிஷன் கிடைக்கும் போல. சோ அவளுக்கும் கரெக்டா எல்லாம் செட் ஆகுது. உனக்கு ஏத்தாப்புலதான் இந்த ஊர்க்காரங்களுக்கு யாருமே திருந்த மாட்டீங்கல்ல அப்படின்னு ஹீரோயினை வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறா. அப்பாவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட். எல்லா பேரும் சுரங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஒரு நாள் கூட யாரும் கல் உடைக்காம இருக்க போறது இல்ல, உடைக்க போறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்க கூட வெளியிலேயே இவ்வளவு தங்கம் இருந்தா குகைக்குள்ள இருக்கிற குபேரர் இருக்கிற இடத்த பக்கம் எல்லாம் இன்னும் எவ்வளவு தங்கம் இருக்கும், வாங்கடா போவோம்னா அவங்களும் தங்க ஆசையத்தோட கிளம்புறாங்க. குகைக்குள்ள போய் கல் உடைக்க போறாங்களாம், தங்க இன்னும் நிறைய கிடைக்குமேன்றதுக்காக. இவ்வளவு குத்து நடக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க வேண்டாம், நீ பேசாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு அந்த பொண்ணு கூட சொல்லுதுங்க. தனியாருக்கு போயிட்டு வா சேர்ந்து போங்கிறான் அவன். சின்ன பசங்க போய் அங்க தங்கத்துக்காக தோண்டிட்டு இருக்காங்க. இங்க தோண்டி எடுத்த இடத்துல ஒரு தங்கம் கிடைக்குங்க. அதை ஒருத்தர் எடுப்பாரு, தங்கம் கிடைச்சிருச்சேன்னு. டேய், அது ஏன் குடியில இருந்து கிடைச்சது, ஏன் இடத்து தங்கம் குடுறான்னு டாக்டர் புடுங்குறாரு. அப்படி புடுங்கும்போது பார்த்தா அங்க பசங்க இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி நிலநடுக்க மாதிரி ஒண்ணு ஏற்படும். இங்க புடிச்சு தள்ளினவன் அப்படியே தங்கமாகி கிடக்குறான். எல்லாருக்குமே ஷாக், என்னடா நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. அதை நம்ம காட்டல. இந்த பக்கம் தான் நிலத்துல இருந்து தங்கத்தை வச்சு பணம் கிடைக்கும்ல, அந்த பணத்தை வந்து என்கிட்ட கொடுக்காதீங்க, என் புள்ளையிட்ட கொடுங்க அப்படின்னு புள்ளையோட அம்மா சொல்லியிருக்கும் போல. சரின்னு முதலாளி அம்மா அவங்க கையால அந்த குழந்தைக்கு பணத்தை கொடுக்க போனா அந்த அம்மா தொட்டதும் பச்சை பிள்ளை அப்படியே தங்கமாயிடுச்சு. அம்மாவுக்கு ஒன்னும் புரியல, என்னடா தங்கமாயிடுச்சுன்னு. அங்க இருக்கிற ஆட்கள் பொதுவா இந்த மாதிரி கதையில என்ன நடக்கும், யாரோ ஒருத்தருக்கு பவர் இருக்கும், யாரையாவது தொட்டா அவங்க தங்கமாயிருவாங்கன்னு பார்த்தோம். ஆனா இங்க எப்படின்னா, இந்த ஊர்க்காரங்க அத்தனை பேரும் யாரை தொட்டாலும் எல்லா பேரும் தங்கமா மாறிடுறாங்க. இதுக்கு கூட அந்த பெரியவர் எல்லாம் ஒன்னாலதான் சனியை திருட்டு போறாரு. ஊரே இப்போ பதறி போய் என்ன பண்ணணும் தெரியாம புலம்பிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போலான்னு அவங்களுக்கு என்ன இருக்கு. ஆனாலும் அந்த மரப்பாலம் உடஞ்சு போய் கிடக்குதே, வெளியில போக முடியாதே. நம்ம ஹீரோ புலத்தாச்சி பிள்ளைய பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கு அந்த பழைய சுரங்கப்பாதை வழியா ஒரு வழி இருக்குது, அதுல போலாம் வாங்கன்னு கூட்டு போறான். எதுக்கு இந்த அம்மா சொல்லிருக்குன்னா, நம்ம மருத்துவ வச்சு ரத்த கரை படைஞ்சு அந்த கரையை காமிச்சுட்டு, இன்னாரோட புள்ள நீயே, நீங்க இருக்க வேண்டாம், இந்த குகையோட இந்த பக்கத்து வழியா போறீங்கன்னா நீங்க வெளியில போயிடலாம் அப்படின்னு மருத்துவ வச்சு ஐடியா கொடுத்துருக்கோம், வழி காட்டியிருக்கோம். அந்த வழியில போலாம்னு இவங்க முடிவு பண்ணிட்டு பேசிட்டு கிளம்புறாங்க. அதை கேட்ட ஒருத்தன் இந்த மாதிரி வழி இருக்கா வாங்க கிளம்புவோம்னு சொன்னது எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா எல்லா பேரும் தங்கத்தை போடாம தங்க கற்கள் தங்க சிலையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அதெல்லாம் ஏன் தங்கம், யாரும் எடுத்துட்டு போக விட மாட்டேன்னு துப்பாக்கி காமிச்சு மிரட்டுவாரு. முதலாளி அம்மா கூட எல்லா பேரும் இப்படி தங்கமா மாறுற இந்த அதிசயத்தெல்லாம் பார்த்து, இன்னுமா உங்களுக்கு அந்த தங்கத்தின் மீது ஆசை இருக்குது, திருந்தலையா, நான் திருந்திட்டேன், எக்கட கெட்டு போங்கன்னு சொல்லிட்டா. ஆனாலும் முதலாளி விட மாட்டேங்கிறாப்ல. துப்பாக்கி எடுத்துட்டு வந்து எல்லாமே ஏன் தங்கம்னு வருவார். அப்ப வீல் சேர்ல இருந்து கீழே விழுந்து துப்பாக்கி அந்த பக்கம் கிடக்கு. அதை எடுக்கிறதுக்கு அவர் போற
போராடுற கேப்ல அத்தனை பேரும் தங்கத்தை மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு தங்க சிலையை தூக்கிக்கிட்டு எல்லாம் ஓடுறாங்க. தங்கத்தோட தான் ஓட பாக்குறாங்க. குகைக்குள்ள எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. தெரியாதனமா யாரையாவது தொட்டா அவங்களும் தங்கமா மாறிடுறாங்க. இவ்வளவுதான் சிக்கல். அங்க இருக்கிற அந்த பசங்க கூட இன்னொரு பையனை தொடும்போது அவனும் தங்கமா மாறிடுறான். சோ அந்த பசங்க கூட திருந்திடுறாங்க. தங்கத்தோட அந்த ஆசை தான் நம்மள கெடுக்குது வைக்குதுன்னு. வெளியில போறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்குது. வழியை நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரையும் இடிச்சு தள்ளிக்கிட்டு நம்ம பையர் ஆப்பிரிக்காரன் வெளியில ஓடியார முயற்சி பண்றான். எல்லாருக்கும் முன்னாடி முந்திக்கிட்டு அவன் தான் வெளியில ஓடியாரான். வெளியில வந்ததும் அவனால நார்மலா பேச முடியுதுங்க. பாடல பேச முடியுது. ஆஹா சூப்பர், வெளியில வந்துட்டா சாபம் போயிடுச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறான். சோ இனிமே கடவுளோட அனுகிரகம் இவங்களுக்கு தேவையில்லை. வழி தெரிஞ்சிருச்சு. ஊரை விட்டு வெளியில வந்தா சாபம் போயிடுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த புலத்தாச்சி புள்ள வெளியில வரையில கரெக்டா பிரசவ வலி வந்துருது, கீழே விழுந்துருது, நகர முடியல, கஷ்டப்படுது. மருத்துவச்சி அம்மா தான் எல்லாரையும் கூப்பிட்டு உதவி பண்ணுங்கன்னு பாட்டாவே கேட்கறாங்க. யாரும் உதவி பண்றதுக்கு தயாரா இல்ல, போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இதெல்லாம் பார்க்க செய்யுதுங்க. ஓடியாங்க கூப்பிடும்போது பெரியவங்க யாருமே உதவிக்கு வரல. தான் உண்டு தான் தங்க உண்டுன்னு தப்பிக்கத்தான் பார்த்தாங்க. ஆனா இந்த சின்ன பசங்க எல்லாம் மருத்துவச்சி கூப்பிட்டதும் ஓடியாராங்க. இவளை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கிறாங்க. மேல இருக்கிற பாறை எல்லாம் ஒரு மாதிரி விருவிட்டுக்கிட்டே இருக்குது. டெஃபினட்டா இந்த அம்மா மேல விழுந்துச்சுன்னா இந்த அம்மா செத்து போகும். இந்த அம்மா நகர வேற முடியல, பிரசவ வலி வேற, என்ன பண்ணணும்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் ஒரு ஐடியான்னு ஏதோ அந்த பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அதே சமயம் பாறை கீழே விழும், அவங்க மேல மோதும். ஒரே மயான அமைதி. எல்லா பேருமே திரும்பி பாக்குறாங்க. ஒரு பயம் உயிரோட இருக்க மாட்டானே, எல்லா பேரும் செத்து போயிருப்பாங்க, புள்ளத்தாச்சி பிள்ளையும் செத்து போயிருக்குமே. எல்லாரோட கவனமும் இங்கதான் இருக்கு. வெளியில வரணும்னு இல்ல. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை தொட்டா தங்கமாயிடுவாங்க. அதையே அந்த பவரையே பயன்படுத்தி தங்க சிலையா மாறி அந்த அம்மா மேல பாறைகள் விழாம ஒட்டுமொத்த பேரும் சிலையா முன்னாடி வந்து நின்று அந்த அம்மாவை காப்பாத்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடும். அங்க இருக்கிற ஆட்களுமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த சின்ன பசங்க கூட எவ்வளவு அக்கறையா ஒரு புள்ளத்தாச்சி பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அவங்க உசுர கூட பொருட்படுத்தாம உதவி பண்ணாங்களே, அதையெல்லாம் பார்த்து அந்த பெரியவர் திருந்திடுறாரு. சனினே திட்டிட்டு இருந்தவர் கை கொடுத்து, வாமா என் கையை பிடிச்சி அப்படி எந்திரிச்சு வந்துருமா அப்படின்னு கையை நிட்டுறாரு. ஆனா தொட்டா தான் சிலை ஆயிடுவோன்னு தெரியும். அதை பத்தி அந்த பொண்ணு சொல்ல, பரவாயில்ல தொடுமா அப்படிங்கிறாப்ல. அந்த மாவும் சொல்லி தொட்டு தூக்க முடியுமான்னு முயற்சி பண்றாங்க. அடுத்த நடி இவர் சிலையா மாறிட்டார். பிள்ளைங்க திருந்திருச்சு, பெரியவங்க திருந்திட்டாங்க. நடுவுல இருக்கிற நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்னு அங்க இருக்கிற ஆட்கள் சில பேர் அந்த அம்மாவை காப்பாத்தலாமேன்னு யோசிக்கிறாங்க. பட் தூக்கிட்டு போற ரேஞ்சுக்கு அந்த அம்மா இல்ல. அங்கேயே பிரசவம் பார்த்தாகணும். ஆனா பாறைகள் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள இங்க வெளியில போறதுக்கான பாதையை நம்ம ஆட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல. என்ன ஆட்கள் வரக்கானமேனு இவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் இங்க அந்த காதலர் உட்பட எல்லா பேரும் அடுத்த பிறகுல நாம ஒண்ணு சேர்ந்துக்கலாம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் ஏதோ பிளான் பண்றாங்க. நம்ம ஆட்கள் அங்கே எங்கேயும் சுத்தி கதவை திறக்கையில பார்த்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்த பேரும் ஏற்கனவே அந்த சின்ன பசங்க ஒரு வட்டமா ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அதையும் தாண்டி பாறைகள் விழும்போது நடுவுல அந்த அவங்க நிக்கிற வட்டம் பெரிய வட்டம். அந்த வட்டத்துக்குள்ள பாறைகள் விழுந்தா கண்டிப்பா அந்த அம்மாவோட வயித்துல மூஞ்சில வந்து விழும். அந்த அம்மா செத்து போகும். சோ நடுவுல கேப் விழுகாம அவளை காப்பாத்தணுமேன்னு எல்லா பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படி ஏறி இந்த பானை உடைக்கிற போட்டியில் எல்லாத்துலயும் மேல ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏறி நின்னுக்கிறாங்க. சோ இப்படி இருக்கிற சூழல்ல ஒரு பெரிய கோபுரம் மாதிரி எழுப்பிட்டாங்க. இனிமே பாறைகள் விழுந்தாலும் அந்த அம்மா சேஃப். சோ தான் உசுறு போனாலும் பரவாயில்ல, தங்கம் போனாலும் பரவாயில்ல, இந்த பிள்ளைய காப்பாத்தணுமேன்னு சில பேர் எடுத்த முடிவு. அந்த அம்மா காப்பாற்றப்பட்டு விட்டால். எல்லா இடிமடிகளை தாண்டியுமே கடைசியில பிரசவ வலி முடிஞ்சு குழந்தையும் பிறந்துருச்சுங்க. ஆனா பிறந்த பிள்ளைய தொட்டா குழந்தை தங்கமா மாறிடும். அதனால என்ன பண்ணணும் தெரியாம தான் தலையில தானே அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மா. அவங்கவங்க மாறதில்ல, அடுத்த ஆளை தொட்டா தான் மாறிட்டு இருக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு என்னதான் பண்ணா இந்த சாபத்தை போக்குவே அப்படின்னு குபேரரை பார்த்து கண்ணாபின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா அந்த பொண்ணு. அந்த சத்தம் குபேர சாமிக்கு கேட்டதோ என்னவோ, மேல இருந்து விழுந்த ஒரு மலைத்துளி. அது ஒரு பாலைவன பூமியாச்சு. ஒரு துளி மலை கூட இது வரைக்கும் விழுகல. அதுல ஒரு துளி கரெக்டா அந்த குழந்தை மேல விழும். அப்புறம் தொட்டு பார்க்கும்போது வேற வழி இல்ல, குழந்தைய இப்ப தூக்கியே ஆகணும், பால் கொடுத்தே ஆகணும். சோ வழி இல்லாம ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணு தொடும்பா பாருங்க. தொடும்போது அந்த குழந்தை தங்கமா மாறல. சோ சாப விமோச்சனம் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த மலைத்துளி ஏற்கனவே தங்கமா மாறின அவங்க மேல எல்லாம் விழ ஆரம்பிக்க அவங்களும் நார்மல் மோடுக்கு வந்துடுறாங்க. தங்கத்துல இருந்து எல்லா மனிதர்களா மாறிடுறாங்க. சோ இப்படி எல்லா பேருமே அவர்கள் தங்கத்தின் மீதான அந்த ஆசையை விட்டுட்டு இயற்கை பக்கம் திரும்பினதும் எல்லா பேரும் நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க. சோ அந்த வகையில எல்லாருக்கும் சந்தோஷம். அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பாட்டு பிரச்சனை அதுவும் தீர்ந்து போச்சு. எல்லாரும் இப்ப நார்மலாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அத்தனை பேருக்குமே சந்தோஷங்க. குபேரரை பார்த்து கும்பிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லதா நடந்துருச்சுன்னு. எல்லாம் திருந்தினதும் இப்போ பெரும் மழையாவே பொழிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு, வருஷங்களுக்கு பிறகான்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்கிறான். அந்த கிராமத்துல நிறைய தங்கம் கிடைக்குதுன்னு ஒரு கோடீஸ்வரன் அங்க வந்துட்டு இருக்கிறான். கூட இருக்கிற பிஏ கூடவே அந்த ஏரியால பிரச்சனை வேற இருக்குதாமே, அதை பத்தி பேசுறாங்கன்னு சொல்லும்போது அதை வேற நம்பல. அந்த பொருளையெல்லாம் யாரு நம்புவா, நமக்கு தங்கம் தான் முக்கியம், அங்க போய் நம்ம சுரங்க வேலை பண்ணணும், பிசினஸ் பண்ணணும்னு ஒரு கோடீஸ்வரர் வந்துட்டு இருக்கிறார். வண்டியில இருந்து இறங்கும் போதுதான் அவர் யாருன்னு தெரியுது. அட நம்மாலு இந்த பட்ஜெட் படத்துல வந்திருக்கான். மேபி இந்த படத்தோட ப்ரொடியூசரா என்ன தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. பிஏ கூட வந்திருக்க ஆட்கள் இறங்குறாங்க. அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட, எப்பா நீங்க இருக்கிற இந்த இடத்துக்கு கீழே எல்லாம்
தங்க இருக்காம விசாரிக்கும் போது தெரியுமேங்கிறாங்க. சங்கீதமே வேணாம்னு சொன்ன அந்த அலர்ஜி பார்ட்டி கூட இப்போ கூட இருக்கிற சின்ன பசங்களை கூப்பிட்டு உட்காந்துக்கிட்டு அவருக்கு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு ரேஞ்சுக்கு அவர் மாதிரி போயிட்டார். சண்டை பண்ணிக்கிட்டு இருந்த 2 கடைக்காரங்களும் ஒன்னா இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது. தங்கத்தை பத்தி யாரும் எதுவும் பெருசா கவனிக்கவே இல்லை. ஏய், நீங்க இருக்கிற இடம் ஃபுல்லா தங்கம் தெரியுமோ அப்படின்னு கேட்டா எல்லாம் தெரியுங்கிறாங்க. இதை உடச்சி வித்தீங்கன்னா காசு கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியுங்கிறாங்க. எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க எப்படியெல்லாம் வாழலாம், உங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் தெரியுங்கிறாங்க. ஆனாலும் தங்கத்துக்காக இவங்க கிட்ட அவங்க யாரும் விலை போகல. அப்போ அங்க இருக்கிற ஒரு தம்மாத்தோடு செடியை தெரியாம மிதிக்க போவாரு கோடீஸ்வரர். அங்க இருக்கிற ஒரு குழந்தை ஐயோ மிதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும். எதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குற, இது ஒண்ணுன்னு இதை மிதிக்க கூடாதா கொண்டு காலை வச்சு மிதிச்சு விடுவாருங்க. என்னையா நடக்கும்னு பார்த்தா பெருசா ஒண்ணும் நடக்கல. ஆனா எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு சிரிக்கிற, ஏன் சிரிக்கிற அப்படின்னு அவங்க கேட்டா யாரும் பெருசா கண்டுக்கல, பட் சிரிக்கிறாங்க. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு அப்புறம் தான் கவனிக்கிறாங்க. இடுப்புக்கு கீழே எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்குது. அவன் கூட வந்த குரூப்பும் சேர்ந்து ஆடுது. அவனை தொட்டதுனாலே என்னவோ வந்தவங்க கெட்ட எண்ணத்தோட வந்தவங்க அத்தனை பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குதுன்னா, ஏற்கனவே மரத்தை வெட்டினாங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் எப்படி பேசினவங்க பாட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இப்ப வந்திருக்கிற குரூப் மிதிச்ச குரூப் எல்லாம் பாட்டுக்கு பதிலா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாப்ல. சாபம். இவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ இது தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருப்பான். பிஏவே சொல்லும், பிரச்சனை இருக்குன்னு சொன்னா ஏன்டா கேட்கல அப்படின்னு. இந்த காமெடி எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமான மக்கள் இந்த பக்கம் வர படமும் முடிஞ்சிருதுங்க. சோ பேராசை பெருநஷ்டம்னு சின்ன வயசுல படிச்ச அந்த பழமொழியை அழகா படமா எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. நம்ம பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்க சொல்றேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.